இன்று பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டத்திலையும் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் மழையானது பல பகுதிகளில் பதிவாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் மதியம் 1 மணி வரைக்கும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, காரைக்கால் இந்த பகுதிகளெல்லாம் இன்றைக்கி மழையானது தொடரும் அப்படின்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பகுதிகளில் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் காணப்படுது. இங்கே தொடர் மழையானது காலையிலேருந்தே பதிவாகி வருகிறது. அதாவது கடந்த 24 மணி நேரத்தில், அதாவது நேற்று நவம்பர் 19ஆம் தேதி, இன்று நவம்பர் 20ஆம் தேதி, கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவு திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு பகுதியில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை இங்கெல்லாம் 15 சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 14 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் 13 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையில் 11 சென்டிமீட்டரும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 10 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் 10 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்தில் 10 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறில் 9 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி, அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 8 சென்டிமீட்டரு, ராமநாதபுரம் மாவட்டம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிஞா முக்கம் அப்படிங்கிற வழிமுக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சென்டிமீட்டர் அந்த பகுதியில் பதிவாயிருக்கு. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலத்த மழையானது பதிவாயிருக்கு. 6 சென்டிமீட்டர் வரைக்கும், 2 சென்டிமீட்டரு 3 சென்டிமீட்டர்லாம் சொல்லணும்னா பல பகுதிகளில், அதாவது டெல்டா மாவட்டத்திலையும் தென்கடலோர மாவட்டங்கள்லேயும் தான் மழை தொடர்ந்து பதிவாகி வருகிறது. அதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டுன்னு கடந்த ஒரு 3-4 தினங்களாக மழை தொடர்ந்து பெய்துட்டு இருக்கு. அதுவும் நாலுமூக்கு பகுதியில் தொடர் மழை 2-3 நாட்களாக தொடருது. இது மேலும் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு தொடரவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.